அதே நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவானுடைய பார்வை பதியுது. இங்கே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அதாவது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் பதிகின்றது. இந்த டயத்தில் கும்பராசிக்காரர்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றிகள், மிகப்பெரிய லாபங்கள் எல்லாமே உங்களை தேடி வந்து கொண்டே இருக்குங்க. எதனால்னா வருமானம் என்று சொல்லக்கூடிய, குடும்பம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல தான் உங்களுடைய ராசி அதிபதி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். இந்த டயத்தில் புதிய முயற்சிகள் எல்லாமே எடுங்க. புதிய புதிய விஷயங்களை எல்லாமே நீங்க பண்ணீங்கன்னா அதன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா கேது பகவானுடைய பார்வை பதியுது. 7ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். இந்த நேரத்தில் அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணைவர்கிட்ட ரொம்ப கவனமாகவும் ரொம்ப தெளிவாகவும் பேசுங்க. அவங்க எடுத்து கொடுக்குற சின்ன சின்ன விஷயங்களுக்கு எதுக்குமே நீங்கள் கோவப்படாதீங்க. எதனால்னா கும்பராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல கேது பகவானுடைய பார்வை பதியுதுங்க. அப்போ அதாவது பாக்கியங்கள், நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதாவது நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கணும்னா அது கொஞ்சம் பொறுமையா இருந்தால் நல்ல விஷயங்கள் எல்லாமே